ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் எப்போ உன்னை பார்க்க வந்தாலும் உனக்கு ஏதாவது நல்லது சொல்லி அனுப்பிச்சாலும் கூட நீ அந்த பதிவுகளை கேட்காம என் வாக்கை தவற விட்டுறதால தான் இன்னுமே கூட நீ கஷ்டப்படும்படி உன் வாழ்க்கை இருக்கு. இப்போதாவது நான் சொல்வதை முழுவதுமாக காது கொடுத்து கேட்டுவிடு என் செல்லமே. ஏன்னா மிக மிக முக்கியமான செய்தியை தான் உன்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். வாழ்க்கைனா எல்லாரும் 100% எல்லாத்தையும் சரியாக செய்கிறவங்களா இருக்க முடியாது. ஓ வாழ்க்கையிலையும் நீ சில நிறையும் குறையும் சில குணநலன்களும் உனக்கு மாறுபட்டதா வித்தியாசமானதாக இருக்க தான் செய்யுது. அப்படி யாராவது உன்கிட்ட எதையாவது குறை கண்டுபிடிச்சு குத்தம் சொன்னாங்கன்னா நீ ஒருபோதும் கோபம் கொள்ளாதே. அவங்க உன்னை சரியாக புரிஞ்சுக்காம கூட அவர்களுடைய தவறான புரிதல்களால் கூட உன்னை தப்பாக குறை சொல்கிறவங்களா இருக்கலாம். அல்லது நிஜமாவே நீ தப்பு செய்யக்கூடிய ஆளா உனக்கே தெரியாமல் தவறாக நடந்துக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். அதனால் எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் யார் சொல்கிறாங்கன்னு பார்க்காம அந்த விஷயம் எப்படிப்பட்டதுன்னு பாரு. நிஜமாவே உன் மேலே தப்பு இருந்தால் திருத்திக்கிறதுல தவறில்லை தானே. ஆனால் உன் மேலே எந்த தப்பும் இல்லாமல் சில பேர் வேணும்னே உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்லி மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னா அவர்களிடம் நீ வார்த்தைகளால் பதில் பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அதுக்கு பதிலாக அவர்கள் முன்னால் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுனினா அதுவே அவர்களுக்கு பதிலடியாக இருக்கும். நீ தான் எல்லாரும் வேணும், எல்லாரும் நம்ம சொந்தக்காரவங்க நினச்சி அனுசரித்து வாழ்கிறாய். ஆனால் எல்லாரும் அவங்க வாழ்க்கை தான் பெருசு, அவங்க குடும்பம் தான் பெருசு, அவங்க கூட இருக்கவங்க தான் பெருசுன்னு சுயநலமாக வாழ்கிறார்கள் என்பதை மறந்துடாதே. உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் யார் நல்லவர்கள், யார் சுயநலவாதிகள், யார் காரியவாதிகள்னு புரிஞ்சுக்கிட்டு சுயநலவாதிகளையும் காரியவாதிகளையும் கலட்டி விட்டுட்டு நல்லவங்களோடு வாழ தயாராகு. வாழ்க்கைனா கவலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கவலைகளே உனக்கு பிடிச்ச சிம்மாசனமாக போட்டு அது மேலே நல்லா வசதியாக சொகுசாக ஏறி உட்காந்துக்கிட்டு ஐயோ என் வாழ்க்கை கவலையாக இருக்கேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. கவலைன்னு ஒன்று மனசில் வரும்போதே அந்த கவலையை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அம்மா வராகி தாயே, இது பிரச்சனையாக மாறாமல் எனக்கு காப்பாத்திரு, இது எனக்கு கவலையாகவே இல்லாத அளவுக்கு இதை எனக்கு சாதகமாக நல்லபடியாக மாற்றி கொடுத்துருன்னு என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா இந்த வராகி அம்மா உன் கவலைகளை காணாமல் போக செஞ்சிடுவேன் செல்லவே. உன் மனசில் இப்போது இருக்கும் சோகத்தையும் விவேகத்தோடு கூடிய சிந்தனைகளையும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் சோகத்தையே உனக்கு சுகமான விஷயமாக மாற்றி கொடுப்பேன். விவேகமாக நீ யோசனை செய்யும் நல்ல விஷயங்களையே உன் வெற்றிக்கு மூல காரணமாக நான் ஆக்கி கொடுப்பேன். மொத்தத்தில் உன் கஷ்ட காலங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என் செல்லவே. எத்தனை இடர்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இந்த வராகி அம்மாவை தவிர உனக்கு ஆறுதல் சொல்ல வேறு யாருமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கு மன ஆறுதலை கொடுக்கிற நானே உன்னை தட்டி கொடுத்து அள்ளி அரவணைச்சு என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியையும் தருவதற்காக வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படவே வேண்டாம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பிள்ளைங்க நிறைய பேர் மாதம் முழுக்க ஓடியாடி கஷ்டப்பட்டு சரியாக சாப்பிடாம கூட வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கிறீங்க. ஆனால் சம்பாதிச்ச சம்பளம் 10 நாளுக்குள்ளேயே அந்த கடை இந்த கடை அது இதுன்னு கொடுத்தது போக கையில் எதுவுமே காசு தங்காமல் வீட்டு செலவுக்கே கூட மறுபடியும் கடன் வாங்கி வாழ வேண்டிய சூழ்நிலையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி கடன் வாங்கி கஷ்டப்படுறதுக்காகவா கண்டதையும் வாங்குறீங்க? ஆசைப்படுறத வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆசைப்படுறது அவசியமா அனாவசியமான்றதை யோசிச்சு வாங்கணும். கந்து வட்டி வாங்கிட்டு கடைசி வரைக்கும் வட்டி கட்ட முடியாமல் அப்புறம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வளர்க்க முடியாமல் பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படுறது என்ன வாழ்க்கை? வாழ்க்கைனா செலவு இருக்கலாம், செலவு இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி முதல்ல சேர்த்து வைக்கணும். இந்த நடுத்தர வர்க்கத்து மனிதர்களாகி என் பிள்ளைகள் நீங்கள்லாம் இந்த கடன்கிற பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவளை வாழ்க்கையை வாழ்வதை பார்க்க என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை என் செல்லமே. ஏன்னா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுற, எந்த அளவுக்கு வேர்வை ரத்தமாக சிந்தி உழைக்கிற, ஓடி ஆடி அவசரமாக ஓடி போய் பஸ்ஸு வாகனம் அது இதுன்னு பிடிச்சி ஓடுறீங்க, பறக்குறீங்க, வேலை செய்கிறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
அந்த அளவுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி சம்பாதிச்ச அந்த காசை கடன் கட்டி அந்த கடன் பிரச்சனையும் தீர முடியாமல் நீ கஷ்டத்தோடு வாழ்வதை ஒரு தாயாக என்னால் எப்படி பார்க்க முடியும்? கொஞ்சம் பொறுமையாரு. இனிமேலாவது செலவு செய்கிறதுக்கு முன்பாக நல்லா யோசிச்சு செய். கண்டிப்பாக நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் சுவாரஸ்யமாக மாற்றி காட்டுவேன். உன்னை உயர்த்தும் தூரம் வெகு தூரம் இல்லை என் செல்லவே. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை நல்லபடியாக உயர்த்தி காட்ட தான் போகிறேன். நீ நல்ல நிலைமையில சுகமாக சந்தோஷமாக சொகுசாக வாழப்போகிற. உன் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதையும் செஞ்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் மனசில் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வேலை செய். நீ பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நானே சேர்ப்பேன் என் செல்லவே. இந்த வராகி அம்மாவையே முழுசாக நம்பி உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உன் மனசு பாரத்தை மட்டுமல்ல, உன் பாவத்தையும் தவறுகளையும் நீ செய்த தீங்கையும் கூட நான் சுமந்துக்கிட்டு உனக்கான நல்லதை மட்டுமே உன் கைகளில் கொடுப்பேன். யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் உன் வாழ்க்கை பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டு நீ உன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும். கொஞ்சி பேசுகிறவனும் கெஞ்சி பேசுகிறவனும் நல்லவனா இல்லது நல்லவனா நடிக்கிறானான்றதை யோசிச்சுக்கோ. ஏன்னா கூட பழகிறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்புனினா அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எல்லா மனிதரும் பேசும்போதும் பழகும்போதும் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஆனால் ஒரு அவசரத்துக்கு உதவின்னு போய் கேட்டு நின்னா அது ஒரு ஆதரவாக இருந்தாலும் சரி அல்லது காசு பண உதவியாக இருந்தாலும் சரி என்னால் முடியாது என்கிட்டயே இல்லைங்கிற மாதிரி தான் பேசுவாங்க என் செல்லமே. அதனால் ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு முன்பாக நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக அவங்க நல்லவங்களா நீ அன்பு வைக்க தகுதியானவர்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக நட்பு உள்ள பழகு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதை வச்சு நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டு. எதுவுமே பெருசாக கிடைக்கணும், பெருசாக இருக்கணும், நிறைய இருக்கணும் நினைக்காம இருப்பதை கொண்டு திருப்திகரமாக வாழ்ந்து நீ யாருங்கிறதையும் இந்த உலகத்தில் ஜெயிச்சு காட்டணும். எது நடந்தாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ பொறுமையாக சிரம் தாழ்த்தி போ. தானாக எல்லாம் உன்னை தேடி வரணும்னா இப்படி நீ பணிவோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. உன் மன கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தித்தர இந்த வராகியம்மா நான் வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே, எதை கண்டும் சோர்வடையாதே. ஒரு தந்தையும் தாயும் இல்லைன்னா குழந்தைகள் எப்படி தவித்து போவார்களோ அப்படிதான் இப்போ உன் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கதும் துடிச்சுக்கிட்டு இருக்கதும் எனக்கு நல்லா தெரியும். நீ எங்கே போனாலும் உனக்கு நிழலாக நான் வரும்போது நீ ஏன் வருத்தப்படுற? உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாகவே இருக்கும். நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் அதை தொடச்சி விட்டு உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கு துணையாக நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒருபோதும் வருந்தாதே. என் அருளால் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ இழந்ததை விட சிறந்ததை பெறுவாய். எல்லா துன்பங்களும் மறைஞ்சு போய் எல்லா தடைகளும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் என்னுடைய ஒளி பரவ போகுது. உன் மீது நிஜமான அன்பு கொண்ட இந்த வராகி அம்மா இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் எப்போதும் உன் கூட எங்கும் எல்லா இடத்திலும் இருக்க போகிறேன். உன் மனசில் நீ யோசிக்கிறதும் தவிக்கிறதும் எனக்கு நல்லா புரியுது. இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்ட, இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா கூடிய சீக்கிரம் இந்த கர்ம வினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் நீ நினச்சது நடக்கிறதுக்காக யார்கிட்ட பேசணுமோ எப்படி புரிய வைக்கணுமோ அதையும் நான் செய்வேன் என் செல்லமே. உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. எல்லாத்துக்கும் ஆசைப்படுற தகுதி உனக்கு இருக்குது. ஆனால் ஆசைப்பட்ட அனைத்துக்கும் உன்னை வந்து சேரும் தகுதி இருக்கணும் அல்லவா? அது அதற்கு உரிய தகுதி உள்ளவர்களை மட்டும்தான் அது தேடி போகும். அப்படிதான் நிறைய தகுதி பெற்ற என் செல்லப்பிள்ளையான நீ விரும்பும் பொருட்களும் அந்த தகுதி இருக்கான்னு நான் பார்த்து உன் கைகளில் சேர்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டு போனதை நினச்சி வருந்தாதே. இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது எப்போது வேணுமானாலும் உனக்கானதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். எல்லா நல்ல குணமும்
நல்ல செயலும் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ கேட்டதையெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இனிமேதான் பல மாற்றங்கள் வரப்போகுது. உன்னை வெற்றி பாதையில் நானே கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த வராகி அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. அன்புக்காக ஏங்கும் இதயங்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது நீ பொய்யான மனிதர்களை நம்பி தேடி போய் அன்பை கொடுக்காதே. எதுவாக இருந்தாலும் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக அன்பு செய்ய பழகு. தனியாக நீ படுற கஷ்டமும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒருபோதும் போகாது. உன்னுடைய துயரங்கள் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய பிரச்சனையும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதற்குரிய பலனை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உன்னை திட்டி தூற்றி சண்டை போட்டு பேசுகிறவங்க நாளைக்கே உன்னை நல்லவன்னு சொல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு போய் பார்க்காத, நல்லா இருக்கீங்களான்னு நலம் விசாரிக்காத மனிதர்கள் நாளைக்கே அவன் இறந்து போயிட்டான் செத்து போயிட்டானா அவன் முன்னால் போய் அழுது நீ உயிரோட திரும்பி வந்துடுன்னு சொன்னால் மட்டும் அவர்களுக்கு உயிர் வந்துவிடுமா என்ன? எப்போதும் எல்லாரையும் மனிதர்களாக மனிதாபிமானத்தோடு பார்க்க பழகு. யாருமே உனக்கு ஆறுதல் சொல்லலைனாலும் இந்த வராகியம்மா உனக்கு ஆறுதலாக இருந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வச்சும் காட்டுவேன். உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் நல்லபடியாக சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே. கீழே விழுந்தா உன்னை தூக்கி விடுறதுக்கும் தொலைஞ்சு போன உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கும் இந்த வராகி அம்மா நான் வந்த பிறகு இனி நீ யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ யாரையாவது முழுவதுமாக நம்பி சார்ந்து இருந்தால் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. நீயும் யாரை நம்பியும் வாழாதே, யாரை உன்னை நம்பி வாழும்படியும் நீ வெட்டு வைக்காதே என் செல்லமே. காலம் மாறும்போது எல்லா மனிதர்களும் மாறித்தான் ஆகணும். அதனால தான் யாரையும் நம்பி ஏமாந்து போகாதன்னு சொல்கிறேன். இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் கூடவே இருந்து உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் தீர்த்து வச்சு என் அருளின் மூலமாக உன் கைகளில் வெற்றியை கொடுப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ எப்போதும் கவலை கொள்ளாதே. உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிச்சு நீ நினைச்ச